அப்புறம் புதுசா பூச்சாண்டி ஏண்டி அப்ப இருந்த பூச்சாண்டி தானே பாக்குறேன் அண்ணே தங்கம் பயப்படல நடிக்கிறான் பயப்படுறவன் அப்பதான் சொல்லு பயப்படுறவன் நடிக்கிறானே மனசுக்குள்ள இருக்கு பாசமே உயிரே வச்சிருக்கா தெரியுமா உனக்கு யாருவ என்ன என்ன கேட்கற யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல ஒருத்தர் வந்திருக்கா யாரு தெரியுமா ஒருத்தர் வந்திருக்கா யார் தெரியும் ஒருத்தர் வந்திருக்கா யார் தெரியுமா யாரு ஒருத்தர் இனத்தவர் இனத்தவர் யாரு மானை துரத்தி வந்தாரா அவர் துரத்தி வந்த மான் சதா என்று மாப்ள முயற்சி பண்ற புரியல நல்லா போகாது மாப்ள தூக்கம் வந்திருக்கேன்னு சொல்லுங்க தூக்கம் வந்திருக்கா என்ன தூக்கம் வந்திருக்காரா என்னத்த என்னத்த தூக்கி பார்க்கணும்னு வந்திருக்கேன் நல்ல விஷயம் ஒரு தடவை உங்களை தூக்குறா அந்த கையை உடைச்சு வருங்க வட குத்தி வேடுவர் வட குத்தி வேடுவர் வட குத்த இங்க இருக்கிற தூக்கி பார்க்கணும்னு வந்திருக்கேன் பேச வருது யார் இவரே இவ்வளவு தைரியம் நீ நீ இருக்கீங்க இங்க வாங்கல கோவம் வந்து இப்படி வரக்கூடாது இப்படி வரணும் சரி அண்ணே கோவப்படுறீங்க வேற யார் கோவப்படுறது வேற யார் நம்ம எடுத்தவரா இங்க நின்னே பேசலாம் சரி அண்ணே இங்க வா சரி என்ன விஷயம் வந்தார் அவரு மான துரத்தி வந்தாரா மான் வந்துச்சா அவர் துரத்தி வந்த மான நாங்க பார்க்கல ஏன் ஒரு ஆம்பளை நீ ஆம்பளை நீ ஒன்னைய வச்சுக்கிட்டு நீ நிக்கும் போது இன்னொரு ஆம்பளைய உள்ள விட்டு வச்சிருக்க நீ வள்ளியில சொல்லி அப்படியே விரட்ட வேண்டியதானே ஆம்பளைக்கு ஆம்பளை விட்டா நல்லாவா இருக்கும் வாயை மூறி முதல்ல பத்தியா உனக்கு என்ன வாங்கணும் இப்ப கோத்து விடுறேன் அவளுக்கு கூட நல்லா தெரிஞ்சிருக்கு ஆம்பளைக்கு ஆம்பளை விட்டா உண்மைன்னு சொல்லி கோத்து விடுறேன் சொல்லல வாயை என்னை பத்தி உனக்கு தெரியாது நீ ஏமாத்திக்கிட்டே இருக்க எங்க அண்ணன் பாரு வெறி கொண்டு வச்சு நீ அவ்வளவுதான் டப்பா டான்ஸ் ஆடிரும் பாத்துக்காமா சரி வருத்தப்பட வேண்டாம் நான் என்ன செய்யணும் அதை சொல்லு முதல்ல இருக்கா இல்லையா சொல்லி அனுப்பிவிடு செய்ய மாட்டேன் பொடி என்ன சொல்ல செய்வேன் இருக்கா இல்லையான்னு சொல்லி அனுப்பிவிடு இல்லைன்னு சொல்லி அண்ணன்னு கூப்பிடு புதுக்கோட்டை அண்ணா சிலையில நிக்கிறேன் ஆனா இத்தனை வருஷம் புதுக்கோட்டை அண்ணா சிலைக்கு தான் போற நீ இடத்த மாத்த மாட்டேங்கிற பாரு சரி அண்ணே வரவேற்பு கொடுப்போமா நம்ம இடத்த வரலையா போதும் கார்ல பூதி இல்லைனாப்புல ஒரு பிள்ளைய போட்டு அமுக்கி கொல்ல போற யாரா இருந்தாலும் கூப்பிட்டோனே போயிடணும் வீட்டு வா யாரு கூப்பிடுறா முதல்ல கூப்பிடாம யாரு கூப்பிடுறா எனக்கு தெரியாம யாரு கூப்பிடுறா கேளுமா ஏகப்பட்ட ஆளுக்கு என்னைய கூப்பிடுறதுக்கு என்ன ஆமா நீ அப்படி சொல்லி என்ன இப்படி சொல்ற ஆனா நான் தான் போறது இல்லை சரி விடு அண்ணே நீ என்ன பண்ற இந்த புள்ளைய கூட்டிக்கிட்டு பாரு உன்னை தவிர இந்த புள்ளை எங்க போகுது பாரு இந்த புள்ளைய கூட்டிக்கிட்டு நீ போய் உள்ள இருக்க இந்த பிள்ளை இவ்வளவு நேரம் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தியா இந்த பிள்ளை என்ன சரின்னா புத்திமதியெல்லாம் சொல்லி அனுப்பிவிடு புத்திமதி எங்க வாடி இங்க நான் சொல்றேன் சொல்லுமா உள்ள போனோன்னு நீ தூக்கி கொடு தூக்கி சொருகுவார் எதை தூக்கி கொடுக்க சொல்ற வேலியை தான் பிரிஞ்சு போய் கிடக்கல இந்த பிள்ளை தூக்கி கொடுக்கும் நான் சொருகுவேன் இடையில சரக்குன்னு சத்தம் கேட்கும் உள்ள எட்டி பாத்துறாங்க கருள் புதிய ஆயிடுச்சு நாங்க வர்றோம் எட்டி வா கூடாதா நான் பாப்பேன் நீ என்ன பண்ற எங்க அண்ணன் என்ன சொல்றாரோ எங்க அண்ணன் அண்ணன் கேட்கவே மாட்டேங்கிறா போ அவனுக்கு பிடிக்கல உங்க அண்ணன் என்ன யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்ப அந்த பிள்ளை உனக்கு பாருங்க அந்த பிள்ளை எங்க போய் என்ன பண்ண பாருங்க ஏய் குரங்கு ஒன்னியா மதிக்கல நீதான் அந்த பிள்ளை பின்னாடியே தெரியும் அந்த பிள்ளை உனக்கு கேக்குதா பாரு ஏய் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வா போய் போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க சொல்லிட்டு போங்க மாப்பிள்ள 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 உள்ள போய் என்ன செய்வீங்க இப்படி பண்ண அந்த புள்ள வருமா ஆளை பாரு பக்குவமா பாச நேசமா பக்குவமா எடுத்து சொல்லுனே சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை போறதை எப்படி வெறி கொண்டு போற குரங்கு அப்படி பிடிக்க கூடாதியா நான் சொல்லி கொடுக்கயா கோயி வா பெட்டிக்காருக்கு ஆசையா பாரு
நீ விடிய வரைக்கும் பெட்டியத்தை அமுக்கணும். நான் கொடுத்த உடனே கை கொடுக்குதா? உங்களை பார்த்து என் பயப்படுது. இந்த பிள்ளை அழகுக்கு எங்க வருது? போடுப்பா. நல்ல மனுஷன். ஏய் குரங்கு பாத்துக்கிட்டே இருக்க நீ. கையத்தானே கொடுத்து. அடச்சே போ போ. நீ கைய கொடு, காலை கொடு, பைய மட்டும். ஏப்பா மாசானா, நீ என்னப்பா சுத்தி சுத்தி எடுக்கிற அந்த பிள்ளைய? எல்லாத்துக்கும் நான் பூட்டு வரேன் இவங்க எல்லாம் நல்லவங்கல்ல. ஊர்ல கலையில 4 கல்ல கொண்டே அடிச்சு துரத்துங்க. சங்க கொண்டு அடிக்க போறியா? நீ என்னப்பா பழைய வழி உள்ள வரையா? வருக தாங்கள் வந்த நோக்கம் ஏதோ ஒரு மாலை தெரிய வந்ததாக அண்ணனும் தோழியும் உரைத்தார்கள் என்றாலும் தாங்கள் என்னிடம் மான சம்பந்தமாக கேட்டு தெரிந்து கொண்டால் என்னால் ஆன உதவிகளை செய்ய முயற்சிக்கிறேன். கூறுங்கள் வெளிவரே. வெள்ளி நாக்கு படைத்த வள்ளி மாதே, வெள்ளி நாக்கு படைத்த வள்ளி மாதே, வண்ண தமிழகத்தின் வளமை தராமல் வந்தாரை வரவேற்கும் பாங்கூறியாமல் இந்த எண்ணத்தின் கவனம் இல்லாமல் இன்னார் என்று இனம் தெரியாத என்னை வருக வருகிற வரவேற்ற வனவேடுவோம் மாதரசே. இன்று வேட்டையிலேயே எத்தனையோ மான்கள் துள்ளி ஓட அத்தனை மான்களிலும் அழகு மிக்கதுமான என் உள்ளத்தை கவரக்கூடிய மானை பார்த்தேன். இந்த மானை பார்த்த உடனே எப்படியும் பிடிக்கும் என்ற எண்ணம் கொண்டேன். மான் ஓட ஆரம்பித்தது. மான் ஓடுனா விடுவனா? மான் ஓட நான் ஓட, மான் ஓட நான் ஓட, இப்படி மாறி மாறி ஓடி வரும்போது ஓடி வந்த மான் இங்கே இருக்கிறது. மானை பிடிக்க வேண்டும். மானை பிடிப்பதற்கு உங்கள் சம்மதம் வேணும் முதல்ல. அதுக்கு முன்னாடி மானுக்கு இருக்கிற பெருமையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லட்டுமா? நல்லா சொல்லுங்க. எட்டி எட்டி பாக்குதம்மா, கட்டி முத்தம் கேக்குதம்மா, கட்டழகு பெட்டை மானம்மா, அம்மா வள்ளியம்மா இது சொட்ட வாழ குட்டி தானம்மா. எட்டி எட்டி பாக்குதம்மா, கட்டி முத்தம் கேக்குதம்மா, அம்மா ஏ வள்ளி சொட்ட வாழ குட்டி தானம்மா, அம்மா இது கட்டழகு பெட்டை மானம்மா. தந்திடமா தந்திடமா மானை தந்திடமா. எட்டி எட்டி பாக்குதம்மா, வேடு ஜாதி வழக்கம் என்ன நீயே சொல்லுமா. அம்மா அம்மா வள்ளி கேளுமா. வேட ஜாதி வழக்கம் என்ன நீயே சொல்லுமா. கை கொள்ளணுமா இல்லை கொள்ளணுமா, கை கொள்ளணுமா இல்லை கொள்ளணுமா. கை கணக்கு தப்பிய குணத்துக்குள்ளே நுழைந்த மானம்மா இது உண்மையம்மா ஆனை தந்திடமா. இது உண்மையம்மா மானை தந்திடமா. எட்டி எட்டி பார்க்கிறம்மா, கட்டி முத்தம் கேட்கிறம்மா, கட்டழகு பெட்டை மானம்மா, வள்ளியம்மா இது சொட்ட வாழ குட்டிதானம்மா. ஆக மானை பிடிக்கும் என்னை புரிந்து உண்டு. மானை பிடிப்பதற்கு தலைவி என்ற முறையில் உங்க சம்மதம் வேணும். ஏன்னா தகப்பையும் சொத்தா இருந்தாலும் என்ன செய்யணும்? கேட்டுத்தான் எடுக்கணும். கேட்டுத்தானே கேட்டுத்தான் எடுக்கணும். தகப்பையும் சுண்ணா, அதே நல்ல பழக்கம். தகப்பையும் சுண்ணாம்பா இருந்தாலும் கேட்டுத்தான் எடுக்கணும். கேட்டுத்தான் தடவணும். எடுக்கணும் சொல்லக்கூடாது. ஏன் தடவுன்னு சொல்லக்கூடாதா? அடியப்பா இடம் உங்க இடம். உங்களுக்கு தான் தெரியும் மேடு எங்க இருக்கு, பள்ளம் எங்க இருக்குன்னு. ஏன்னா உங்களுக்கு தெரியாம செஞ்சு விட்டேன்னா வருத்தப்படுவீங்க, வேதனைப்படுவீங்க, சிரமப்படுவீங்க. என்னதே வேறு 1000 தான் இருந்தாலும் நம்ம இனத்தவராச்சே, நம்மகிட்ட இப்படி சொல்லாம செஞ்சு விட்டாரே அப்படின்ற இடத்துக்கு நீங்க வந்துடக்கூடாது. அதனால உங்களுடைய என்ன மானை எப்படியே பிடிக்கலாம், வலை வச்சு பிடிக்கலாம், செலை வச்சு பிடிக்கலாம், குழி வெட்டி பிடிக்கலாம். அப்படிலாம் எனக்கு பிடிக்க விருப்பம் இல்லை. வலை வச்சு பிடிக்கலான்னு பார்த்தேன். இந்த மானுக்கு எந்த வலையும் சிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால வலை வச்சு பிடிக்கல. சரி குழி வெட்டி பிடிக்கலான்னு பார்த்தேன். குழி வெட்டி மானு குழிக்குள்ளே விழுந்து போச்சுன்னா, கை காலுக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா என் மனசு தாங்காது. நானும் இலகுன மனசுக்காரன். சரி சிலை வச்சு பிடிக்கலான்னு பார்த்தேன். ஒரு சிலைக்கு சிலையை காட்டி பொய் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. கை பிடிச்சி என் கையால் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. என் அம்பை காட்டாமல் என் அன்பை மட்டுமே இந்த மானுட்ட காட்டி பிடிக்கும்ன்ற ஆசையில் வந்திருக்கேன். நீங்கள் ஒரு தரம் மட்டும் சொல்லுங்க, தாரம்னு மட்டும் சொல்லுங்க, அது மட்டும் போதுங்க. கண்ணால் பார்த்தது போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதேமை. முதல் காவலை எங்க அண்ணன், 2வது காவல தோழி பெண்ணு, 3வது காவல நான் இருக்கேன். 3 பேர் காவலை வரி உங்க மானாகப்பட்டது உள்ளே நுழைஞ்சிருக்கு நீங்க சொல்றீங்க.
உங்க மான் வரவே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். உடைய பேச்சை கேட்டு வேற எங்காவது போய் உங்க மானை தேடி பார்த்தா உங்களுக்கு நல்லது. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என்ன பொய்? பேசுறதெல்லாம் பொய்யா? சத்தம் போடக்கூடாது. எதை வச்சு நான் போய் சொல்றேன்றிய? மானை எங்க பாத்தீங்க? இங்கதான் பார்த்தேன். வெள்ளி மலைக்கு வேலு மலைக்கு நடுவுல பார்த்தேன். மானை பிடிக்க முடியாம விட்டீங்களா? அப்படி கிடையாது. இந்த மானை எப்ப பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும், எந்த விதத்துல பிடிக்கணும் எனக்கு தெரியும். எப்ப பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும், எந்த விதத்துல பிடிக்கணும். ஆமா. மானை பிடிக்க தெம்பு இல்ல, பேச்ச பரப்படி ஒண்ணு காது வரைக்கும். மானு ஆமா. ஒரு ஆம்பளை நல்ல இளவட்டமான ஆம்பளை, நல்ல காலு கையில் நல்லா தானே இருக்கு, நல்ல வயசா தானே இருக்கீங்க. ஒரு பார்த்த இடத்துல மானை பிடிக்க தெம்பு இல்ல, திறமை இல்ல, பேச்ச பாருங்க, பேசுறதெல்லாம் பொய். எதுக்கு உதவாத பேச்சு? பேச்சுல பலவான பேச்சு இருக்கு. அன்பு பேச்சு, ஆதரவு பேச்சு, வெட்டி பேச்சு, விவகார பேச்சு. நீங்க பேசுறதுல வெட்டி பேச்சு. இந்த காலத்தை சில பேர் அப்படிதான் முடியாதவங்க செய்கிற வேலை இது. இப்படியே வெட்டியாவே பேசி 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 ஆத்தாடி சொல்லுவாங்க அவங்க, ஆத்திர நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், மட்டைக்கு அப்படியே 4 கீத்தா கிழிச்சு போடுவேன், இப்படிலாம் பேசுவாங்க. ஆனா செயல்பாட்டில் ஒண்ணுமே இருக்காது. ஆனா அமைதி, இவரெல்லாம் இதை செய்வாரா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அப்படி தோற்றம் நம்மளுக்கு தெரியும். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு? இருக்கிறதும் தெரியாது, செய்யறதும் தெரியாது, எல்லா வேலையும் முடிச்சு போட்டு பேசாம போயிடுவார். அப்படி இருப்பாரு. அதான் இந்த பேசுற போதில எதுவுமே ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி இந்த வெட்டியாவே பேசி பேசி நேரத்தையும் காலத்தையும் கழிக்கிறாள். நீங்க சொல்ற பார்த்தா மானை பிடிக்க வக்கல்ல, திறமை இல்ல, தெம்பு இல்ல, பேச்சு மட்டும் வாய் மட்டும் இருந்தா போதுமா? இதை யாரு சொல்லணும்? யாருக்கு? நான் தான் சொல்றேன். நீங்க எதுக்கு சொல்றீங்க? நான் தான் சொல்றேன். அப்புறம் மானை கேட்டு இங்க வந்திருக்கீங்க, ஏன் வந்திருக்கீங்க நீங்க? ஒரு விஷயம் கேளுங்க. தேவேந்திர சபையில ஊர்வசியோட நாட்டியம் நடக்குது, நடனம் நடக்குது. அப்ப அர்ஜுனன் உள்ள போறேன். உள்ள போனோடனே அழகுல பார்த்து மயங்கிடுறேன். அழகுல மயங்கினோடனே பார்த்து கேட்குற அர்ஜுனனை பார்த்து, உன் மேல ஆசை வச்சுட்டேன், என் ஆசைக்கு இணங்கி வா. யாரு? பார்வை சரியில்லையா? அங்க பார்த்து பேசணும். என் ஆசைக்கு இணங்கி வா அப்படின்னு அவ கூப்பிடுறா. யார கூப்பிட்டா? அர்ஜுனனை கூப்பிடுறா. அர்ஜுன ஊர்வசி கூப்பிடுறா. அப்ப அர்ஜுனன் என்ன சொன்ன? என்ன சொன்ன? நீ எனக்கு என்னமா முறை வேணும்? என்ன முறை வேணும்? நீ எனக்கு என்ன முறை வேணும்? என்ன முறை வேணும்? ஒரு வகையில எனக்கு சின்னம்மா முறை வேணும். சின்னம்மாவா? நீ எனக்கு சின்னம்மா முறை வேணும். எப்படி எப்படி சின்னம்மா முறை வேணும்? இவன் இந்திரன் என்ன வேணும்? இந்திரன் என்ன வேணும்? அப்ப இல்லையா? ஒரு வழியில எனக்கு நீ சின்னம்மா முறை வேணும். என்னைய போய் கூப்பிடலாமா? நீ ஏமா என்னைய போய் கூப்பிடலாமா? அப்ப பார்த்துதான் கேட்டா, ஏன் நீ ஒரு ஆம்பளையா, உனக்கு வக்கு இல்ல, உனக்கு திறமை இல்ல, நான் கூப்பிட்டு நீ வரமாட்டியே அப்படின்னு அவ போகாதனால அவ கேட்டா. போகாதனால நீங்க என்னமோ போகாதனால அவ கேட்டா இல்ல. இருங்க, நீங்க என்னமோ கூப்பிட்டு நான் வராத மாதிரியும். ஓ அப்படி வக்குல வகல்ன்றீங்க. இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க, என்ன சொல்லணும் முதல்ல? என்ன செய்வீங்க? காட்டுக்குள்ள இருக்கிறவங்க தப்பிச்சிட்டிய, இதே எங்க நாட்டுக்கு வந்து புடிச்சு கட்டி வச்சிருப்பாங்க. என்ன நெஞ்சு அழுத்தா ஒரு பொம்பளை பிள்ளை இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இருக்கு இங்கே சும்மா அடம்பிடிச்சு நின்னுக்கிட்டு இருக்க, பேச்சில வெட்டி பேச்சு கிடக்கு. அதட்டி பேசி அம்பலார்பட்டவங்க. நீங்க சொல்றீங்கல்ல அவ சொன்னானே ஊர்வசி கேட்டா, ஊர்வசியோட அழகுல மயங்காத யாருமே கிடையாது உலகத்துல, அப்பேற்பட்ட பேரழகி. அவ கேட்டா, நான் உன் மேல ஆசைப்படுறேன், என்னுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று கேட்டா. ஆனா அப்பதான் சொல்றா, நீங்க சொன்னது போலவே நீங்க முடியாது, ஏன்னா இங்க என்னுடைய தாய் ஸ்தானத்துல இருக்கீங்க நீங்க. ஏன்னா இந்திரனுடைய நடனம் அங்க இல்லையா? அதே போல நீங்க எல்லா இந்த கலைகள்லாம் ஒரு அஸ்திரம் இருக்குது. அந்த அஸ்திரத்தை கற்றுக் கொடுத்தது யாரு அப்படின்னா கந்தர்வஸ்திரம். அது யாரு அப்படின்னா ஊர்வசியா கற்றுக் கொடுக்குறா. யாருக்கு? அர்ஜுனனுக்கு. பல கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப கத்துக் கொடுக்கும்போது நீங்க எனக்கு கத்துக் கொடுத்த காரணத்தினால நீங்க எனக்கு குருவுக்கு சமம். அப்ப உங்க ஆசைக்கு நான் இணங்க முடியாது அப்படின்னு நிராகரிக்கிறேன். அப்பதான் சொன்னாலாம், என்னோட ஆசையில மயங்காதவங்க யாருமே கிடையாது உலகத்துல. அப்ப என்னுடைய நான் கேட்டு நீங்க என்ன பண்றீங்க? நிராகரிச்ச காரணத்தினால நீ இப்படிலாம் ஆம்பளைங்கிற திமுறல, அதனாலதான் இப்படிலாம் பேசுறேன். உன்னை விட்டு வைக்கலாமா? என்ன பண்றேன் பாரு. என்ன பண்ண போறீங்க? கோவம் அங்க அவளுக்கு கோவம். இருங்க அவளுக்கு கோவத்துல என்ன பண்றா? அப்ப ஆம்பளத்துல இப்படி இருக்கிறவங்க இப்படி எல்லாம் நீ பேசுற அப்படின்னு சொல்லி உனக்கு ஆண்மை இல்லாமல் போக கடவுள் சாபத்தை கொடுத்தா. எப்படி ஆண்மையே இல்லாமல் போக கடவுள் அப்படின்னு. அப்பதான் பாருங்க, அப்ப கேட்டா மறுபடியும் யோசிச்சு பாக்குறாங்க, கொடுத்தத வரம் சாபம் தப்பா போயிருச்சு அப்படின்னு. அப்ப மறுபடியும் யோசிச்சு என்ன பண்றா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாம கொடுத்துட்டேன். ஆனா ஏதாவது 1 வருடம் மட்டும் அப்படி ஆண் இல்லாமலும் பெண்ணா இல்லாமலும் நீ பேடியாக புகை கடவுள்னு சாபத்தை கொடுத்தா. யாரு? ஊர்வசியாகப்பட்டவள். அதெல்லாம் பாருங்க, வனவாசம் பாண்டவர்கள் எங்கே மகாபாரதத்திலே பாண்டவர்கள் வனவாசம் போகும் பொழுது 12 வருடம் வனவாசம், 13வது 1 வருடம் அஞ்ஞாத வாசம், தலைமறைவாக வாழ்றது. அப்ப எல்லா பாண்டவர்கள் என்ன பண்றாங்க? எல்லாருமே ஆண்களாவே வாழ்ந்தார்கள். தர்மன், பீமன், எல்லாமே நகுலன், சகாதேவன் எல்லாமே ஆண்களாவே வாழ்ந்தார்கள் தலைமறைவாக வாழும் பொழுது. ஆனா அர்ஜுனன் மட்டும் பாருங்க பேடியாக வாழ்ந்த.
அது என்ன காரணம் அப்படின்னா ஊர்வசி கொடுத்த சாபம். அப்பதான் பார்த்தான் ஒரு வருடம் மட்டும். அப்ப அந்த ஒரு வருடத்தை பயன்படுத்தி பேடியாக வாழ்ந்தான் தலைமறைவாக வாழும் பொழுது. எல்லாம் பேசலாம், நல்லா தான் பேசுறீங்க, பேசினா போதுமா? ஒரு விஷயம் கேக்குறேன் உங்களுக்கு, இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அது மட்டும் தெரியலையே. அது மட்டும் உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு எனக்கு இடம் உங்க இடமா இருக்கலாம், தெரியல. இருமா என்னமா அதட்டி பேசி அம்பலாரப்பட்டவன். இடம் ஏன் இடம் ஏன் டைம்ல நீங்க இருக்கிறீங்க? இடம் உங்க இடமா இருக்கலாம், பொருள் ஏன் விட்டு பொருள் என்ன பொருள்? இல்லாத பொருள் இருக்குன்னா என்ன கேட்டேன்? ஆலையில சிக்கின கரும்பு சாறு இறங்காம போகுமா? சாறு எடுத்து விட்டே போவேன். பாலை நக்குன பூனை குடிக்காம போகுமா? அது நக்கிப்படி இப்படி குடிக்காம போவேன். காலை சுத்தின பாம்பு கடிக்காம போகுமா? பாம்புன்னா அதை கடிச்சுதான் ஆகும். அந்த மாதிரி நான் மானை பிடிக்காம போக மாட்டேன். ஜோ மானு 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 வல்லன்னு சொல்லி அதுல பாருங்க, இதுல பாருங்க, மானுக்கு எத்தனை புள்ளி? மானுக்கு எத்தனை புள்ளி? மானுக்கு என்ன எத்தனை புள்ளி இருக்கு? ஒரு புள்ளி தான் இருக்கு. மானுக்கு தேகம் பூரா புள்ளி புள்ளி, தேகம் புள்ள புள்ளி இருக்கு. நான் பார்த்த மானுக்கு ஒரே புள்ளி கொண்டே விடுவேன். நடுவுல இருக்கு மானுக்கு புள்ளி நடுவுல இருக்கு. எங்க இருக்கு? புதுசா கதை சொல்றீங்களா? என்ன அப்படி சொல்றீங்க? கேக்குறவங்க எப்படி வேணாலும் மானை பார்த்து சொல்றீங்களா? மானுக்கு உடம்பெல்லாம் புள்ளினா ஒரு புள்ளி அது நடுவுல இருக்கு. அக்கா உங்க நடு வீட்டுல மானுக்கு தேகம் பூரா புள்ளியா இருக்கும்ல. நான் பார்த்த மானுக்கு ஒரு புள்ளி. உங்க பேச்ச சரியா. வள்ளிக்கு எத்தனை புள்ளி? வள்ளிக்கு என்ன ஒரு புள்ளி? வள்ளிக்கு ஒரு புள்ளி எங்கன இருக்கு? நடுவுல இருக்கு. வள்ளி நடுவுல இருக்கு. நடுவுல இருக்கு. நடுவுல இருந்தா எழுத்துக்கு நடுவுல இருக்கு. மேல நடுவுல இருந்தா தான் சிறப்பு. நான் பார்த்த மானுக்கு நடுவுல தான் இருக்கு. வீடு வரையே பார்த்து பேசுங்க. நம்ம இன்னத்தவரும் மரியாதை கொடுத்து இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசிக்கிறீங்க. நீங்க சரி, இந்த இடம் யாருடைய வாய் பேசுறீங்களே, இந்த இடம் யாருடைய இடம்னு கேட்டேன். யாருடைய இடம்? தட்டுக்கட்ட மனிதருக்கு 8 அடி சொந்தம். அதை விட்டுவிட்டு யாரு? நான் பேசுறேன், பதில் சொல்லுங்க. இந்த இடம் யாருடைய இடம்? யார் இடம் கிடையாது. எனக்கு சொந்தமான இடம். யாருக்கு யாரு? எனக்கு சொந்தமான இடம். என்னுடைய மக்கள். நான் என்னுடைய தலைவர் நிக்கிறீங்க. இடத்தோட தலைவி நானு. சரி, நான் பேசுறத நீங்க கேட்கணும். உங்க இடம் தானே. நான் போடுறத சட்டம். உங்க இடம் தானே. ஏன் இடம் தான்? ஒரு விஷயம் கேக்குறேன். என்ன விஷயம் கேக்குறீங்க? பூரா உங்க மக்கள் தானே. எல்லாம் என்னுடைய மக்கள். உங்ககிட்ட மான் இல்லைன்னு சொல்லுங்க. நான் மானே இல்லைன்னு சொல்லுங்க, நான் உள்ள போயிடுறேன். மான் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. அது என்னுடைய மக்கள். ஏன் மக்கள் எனக்கு சொல்ல மாட்டாங்களா? ஆத்தக்கலை யாராவது சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. வேடுவர் ரொம்ப பேசுறாரு, அதிகமா பேசுறாரு. ஆமா, நான் ரொம்ப இங்க இல்லைன்னு ஒரு ஆளை சொல்லு. யாராவது ஒரு ஆள் எந்திரிச்சு வேடுவரை நீங்க தேடி வந்த மான் இங்க இல்ல அப்படி யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. ஓட இப்ப நான் விரட்டுறேன். என்னவே பாக்குது. ஆனா இந்த பெண்ணுக்கு பெண்ணுதான் எதிரியா. எப்படி கேக்குறேன்? இந்த ஆத்தாலாம் சிரிக்குது, ஒரு வார்த்தை கூட சொல்லாம. இங்க வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும் கிட்ட? நான் ஒண்ணு சொல்லவா? என்ன வேணும்? உங்ககிட்ட நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. என்ன வேணும் கிட்ட? நான் ஏற்கனவே ஒண்ணா வச்சிருக்கேன். ஏற்கனவே ஒண்ணா வச்சிருக்கேன். எப்படி தெரியுமா இருக்கு? இப்படித்தான் இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இப்படித்தான் யாராவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறது. இங்க பாருங்க வேடுவரே, நான் என்ன தவறா சொல்லிவிட்டேன்? ஏற்கனவே ஒண்ணா வச்சிருக்கேன்னு தானே சொன்னேன். என்ன ஒண்ணு வச்சிருக்கீங்க? நீங்க எப்படி நினைக்காதீங்க. என்ன வச்சிருக்கீங்க? நான் ஏற்கனவே ஒரு மான் வச்சிருக்கேன். ஏற்கனவே வச்சிருக்கீல்ல, அப்புறம் என்ன இன்னொன்னுக்கு வேணும்ல? தேவையில்லாத விஷயம். ஏமா 2 வச்சிருந்தா உங்களுக்கு பிடிக்காதா? ஆத்தாடி வாங்க. நான் தேடி வந்து ஒன்னத்தை வேற ஓட விரட்டுங்க. கோவம் பயங்கரமா இருக்கு. சொன்ன கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். எதுவுமே இல்ல அந்த ஆளுக்கு. போட்டு உயிர் எடுத்துக்கிட்டு சும்மா ஏமா நிக்க முடியல. சொன்ன கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். மானமான என்ற நீர் வீண் வார்த்தையை மாறாமல் பேச நிற்கிறீர். போலகி வருவதாரு ஏமாந்து பாவம் இப்ப ஓட போறாரு. அடையாளம் சொல்லவா? இங்க வாமா. என்ன நீ ஏட்டான அடையாளம் சொல்லிரணுமா? சட்ட மாதிரி வாமான்றீங்க. ஆமா, முதல்ல வச்சால மாதிரி வாமான்றீங்க. நான் வச்சாலுத நீங்க. நான் வச்சால நீங்க. ஆமா, அந்த இடத்துல நான் பேசுறத நீங்க கேட்கணும். நான் வந்துட்டேனா எனக்கு ஆமா போடுற ஆளத்தை எனக்கு பிடிக்கும். இவர் அப்படி இவர் வந்துட்டா ஆமா போடுவாங்களாம்ல. பாவம் விட்டு வச்சிருக்கேன். அடையாளத்தை சொல்லுங்க முதல்ல. வாயை பாருங்க. மானு குண்டான ஒன்னதுக்கு சேர்த்து இல்ல. மானு குண்டான அடையாளம் சொல்ல. உண்டான அடையாளம். உண்டா இருக்கா? இப்படி இருக்குமா? அதுக்குள்ள உண்டாயிருச்சு. உண்டானதை சொல்லுங்க. மானுக்கு உள்ள அடையாளம் ஆக்கி வச்சிருக்கீங்க. ஏமா அடையாளம் சொன்னா மான காமிச்சிருவீல்ல? அடையாளம் தெரியுமா தெரியாதா? அடையாளம் சொன்னா காமிப்பீங்களா மாட்டீங்களா? சரியா சொன்னா தான் காமிக்க முடியும். காமிச்சிருவீங்க. சும்மா சொல்ல தெரியாம சொன்னாக்க தெரியாம காமிச்சிருவீல்ல? தெரியுமான்னு கேட்டேன். இதோ சொல்றேன் கேளுங்க.
மேயாதமான இது மேயாத மேயாதமான் புள்ளி மேவாதமான் மேயாதமான் மேவும் காணகம் அடைந்து நறுசந்தனமும் புழுகும் கமலும் கலவங்க நின்று சுணங்கு படர்ந்து மேயாதமான் காணக்குறவர் கண்மணி எனவளர் காணக்குயிலின் நிகழ்வுகளுடையது மேயாதமான் காணக்குறவர் கண்மணி எனவளர் காணக்குயிலின் நிகழ்வுகளுடையது மேயாதமான் தேனும் பாகும் தினைமாவும் தின்பதினால் ஒரு புள்ளரு போதும் தேனும் பாகும் திணை மாவும் தின்பதெல்லாம் ஒரு புள்ளரு போதும் தேனும் பாகும் தினைமாவும் தின்பதினால் ஒரு புள்ளரு போதும் மேயாதமான் தேனும் பாகும் திணை மாவும் தேனும் பாகும் திணை மாவும் தேனும் பாகும் திணை மாவும் தின்பதெல்லாம் ஒரு புள்ளரு மேயாதமான் சாயாத சாயாத கொம்பு ரெண்டு இருந்தாலும் கொம்பு ரெண்டு இருந்தாலும் சாயாத கொம்பு ரெண்டு இருந்தாலும் சாயாத சாயாத கொம்பு ரெண்டு உண்டு மானுக்கு சாயாத கொம்பு ரெண்டு இருந்தாலும் ஒரு பொன்மானை நான் காண தகுதித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதித்தோம். கலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ கலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. இவள் விழிகளில் ஒரு பலரசம் அதை காண்பதே எந்த நவரசம். ஒரு பொன்மானை நான் காண தகுதித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதித்தோம். தத்த தகுதி தத்த தகுதி தத்த தகுதித்தோம். தாஜுன தந்தரி தாத்த சுனத தந்தரி தை தாஜுன தந்தரி தஜுன தந்தரி தத்த தீங்கிட 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 தா. தடகத்தில் மீன்றென்று சாமத்தில் தடுமாறி தாமரை பூமீது விழுந்தனவோ, தாமரை பூமீது விழுந்தனவோ. இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாவந்தான் உன் கண்களோ. காற்றில் அசைந்து வரும் வந்த வளர்த்து கிளி கால்கள் முளைத்ததென்று நடை போட்டான். கால்கள் முளைத்து எங்கு நடை போட்டாய். நதி என்னும் மலையினிலே அதியவள் நடைந்திடவே, அதில் பரவந்தான் துளிர்விட்டு பூ போல கூத்தாடி மனிதர்கள் மதி வீசு. எந்த மனம் தன்னில் மதி வீசு. சலங்கையிட்டால் ஒரு மாறி சங்கீதம் நீ சங்கீதம் நீ பாடு. ஆக மானுக்கு மானுக்கு உண்டான அடையாளம் இல்ல, ஒரு பெண்ணுக்கு உண்டான அடையாளம். இவ்வளவு நேரமாக சரி ஆஹா சமஞ்சவல அதுதாங்க நாத்து இருக்குல்ல, அது நல்ல விலையில எடுத்து ஒரு முடிச்ச போட்டு தூர அடிப்பாங்க, பிடுங்கி தூரில் அடிப்பாங்க. அதே சமஞ்சவல இதில் அடிக்கணும்.
நீங்க சொன்னது நாத்து சொல்லுங்க. மானுக்கு உண்டான அடையாளம் இல்ல, ஒரு பெண்ணுக்கு உண்டான அடையாளம். இவ்வளவு நேரமாக உன்னை ஐத்தான் தான் தேடி வந்தேன். ஐத்தானா? யாருக்கு யாரு? உன்னை காதலிக்கிறேன் அண்ணே. உன்னை காதலிச்சு அண்ணே ஒசரமா தூக்கி வச்சு அப்பா நான் ஏற்க நல்லா இருக்கேன் போ. அண்ணே ஆத்தங்கர ஓரத்திலே அன்று வந்த உருவமா, ஆத்தங்கர ஓரத்திலே அன்று வந்த உருவமா, அழகழகா ஆடுகட்டி பழக வந்தது பருவமா, ஆத்தங்கர ஓரத்திலே அங்கனுக்கு உருவமா, அழகழகா ஆடுகட்டி பழக வந்தது பருவமா, கட்டி முத்தம் தந்தவளா காதல் பேச வந்தவளா, கட்டி முத்தம் தந்தவளா காதல் பேச வந்தவளா, அவளா இவளா என்று ரசிப்பதென்ன கிளிப்புள்ளே 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 கிளிப்புள்ளே, கண்ணன கலங்குது, பொண்ணன மயங்குது, என்னென்ன நினைக்குது. அண்ணே முருகா முருகா ஒண்ணுமே இல்ல. வரணுமா இல்லையா கூப்பிட்டாக்கா? ஆமா அண்ணே எல்லாமே என்னந்து அண்ணே. அண்ணே ஒருத்தர் வந்தார்ல, அவர் என்னையதான் தேடி வந்தாரா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன் அதான் சொல்றேன். என்னதான் தேடி வந்தாரா? உங்களையா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாத்துட்டு தானே இருந்தேன். சரி பிடிச்சிருக்கா உனக்கு? என்ன சொல்ற? அதான் முடியாது. சாமியை வணங்குவோமா? ஆத்தாடி ஆத்தாடி. ஆமா நம்ம குலக்கடவுளை வணங்கணும்னா முருகா முருகா ஆத்தாடி. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு முருகா. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மத்தளமே சொல்லி வரி சங்கத்தில் ஒளிகி சுற்றி மத்தளமீனும் முரசொலிக்கே வரி சங்கத்தில் ஒளிகி சுற்றி கைத்தளம் நீ பற்ற கனவு கண்டே கனவு கண்டே கைத்தளம் நான் பற்ற கனவு கண்டே கனவு கண்டினை வாங்கே உறவு தூங்க மனம் படைத்தே மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு முருகா புள்ளி, முருகா வேடனாக வந்தவன் நானே, வேலனாக வந்திருப்போம் நானே, இம்மை மணந்து கொண்டால் இந்த அகிலமே உண்மை வணங்கும். எனக்கு ஒரு வரம் வேண்டும் முருகா. நமக்கு என்ன வர வேண்டும்? உலக மக்கள் அனைவரும் இளையவளாக என்னை முதல் வைத்து வள்ளி தேவியானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்கும் வரம் தர வேண்டும் முருகா. இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்கிறார். ஏ ஆகட்டும். கெட்டிமலம் சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே எங்கள் மருது பாண்டியர் பாட்ட கேளு மலைபோல் துன்பம் பணிபோல் தீரும். சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே வீர மருது பாண்டியர் பாட்ட
रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम 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 तब तेरे संगरदा स्वामी नामम